புத்தாண்டு பிறப்பை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். உலக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகர் தங்க கவசத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசித்தனர். நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அனைவருக்கும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் வரலாற்று சிறப்புமிக்க திக்குறிச்சி மகாதேவர் கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாமிரபரணி ஆற்றில் திக்குறிச்சி மகாதேவருக்கு ஆராட்டு வைபவம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவாலய ஓட்டத்தின் 12 சிவாலயங்களில் 2ஆம் சிவாலயமானது திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம். இங்கு மார்கழி திருவாதிரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற விழாவில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மகாதேவருக்கு ஆராட்டு வைபவம் தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வரும் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தூத்துக்குடியில் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார். இதையடுத்து முதல்வர் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் முன் ஏற்பாடு பணிகளை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் புத்தாண்டு நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் புகழ்பெற்ற கிறிஸ்துவ ஆலயங்கள் உள்ளன. 2021 புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இந்த ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஆலயங்களின் வெளிப்புற தோற்றம் மின் விளக்குகளால் ஜொலித்தன. ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பணிகளிலும் ஆராதனைகளிலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உத்தரவின் பேரில் அண்ணாமலையார் திருக்கோயிலில் கட்டண தரிசனம் 50 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாக குறைக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்து மருத்துவ புரட்சியை ஏற்படுத்தியவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டிகளை பால்வளைத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், அரசு மானியத்தில் எந்த இடையூறு வந்தாலும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், நிறுத்தக்கூடாது என முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஓகலூர் மற்றும் தொண்டமாந்துறை கிராமங்களில் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது. பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினர். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது.
குற்றால பிரதான அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலி அருவி, ஐந்தருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சிவளையகுளம் கிராமத்தை சேர்ந்த தம்பதி விக்னேஷ் ரோஜா இரவு முழுவதும் மழை பெய்த நிலையில் வீட்டின் கேட்டில் மின்சாரம் பாய்ந்து எர்த் அடித்துள்ளது. இந்நிலையில் ரோஜா செல்போன் பேசியபடி வீட்டின் கேட்டை தொட்டதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ரோஜாவை காப்பாற்ற சென்ற அவரது கணவர் விக்னேஷும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இவர்களை காப்பாற்ற முயன்ற மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.